பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டியளித்துள்ளார். திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விலைவாசி உயர்வை கண்டித்தும் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்பு 100 நாள் வேலை திட்டத்தில் திருத்தம் ஆகியவற்றை கைவிட வலியுறுத்தி பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் புதியதாக அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசாங்கம் முயற்சிப்பதை கண்டித்து தமிழக சட்டப்பேரவையிலேயே தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பதாகவும், இந்த அணை கட்டுகிற முயற்சி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பதில் தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் காவிரி என்பது கர்நாடக மாநிலத்திற்கு சொந்தமானது அல்ல என்றவர், 4 மாநிலங்களுக்கும் சொந்தமானது என்றும், ஆகவே கர்நாடகா அந்த காவிரியின் குறுக்கே எந்த வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் அது சட்டவிரோதம் என்றார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைய தினம் மேகதாட்டின் காவிரியின் குறுக்கே மேகதாட்டு என்ற இடத்தில் புதிதாக அணையை கட்டுவதற்கு கர்நாடக அரசாங்கம் முயற்சிப்பதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். இந்த அணை கட்டுகிற முயற்சி எந்த வடிவத்திலே வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பதில் உறுதியாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்க வேண்டும். ஏனால் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகிற காவிரி டெல்டாவினுடைய அந்த பெருமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காவிரியிலிருந்து தண்ணீர் வந்தே ஆக வேண்டும். காவிரி என்பது கர்நாடக மாநிலத்திற்கு சொந்தமானது அல்ல, 4 மாநிலங்களுக்கும் சொந்தமானது. ஆகவே கர்நாடக அந்த காவிரியின் குறுக்கே எந்த வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் அது சட்டவிரோதம். ஏற்கனவே இதற்கான தெளிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எல்லா மாநில அரசாங்கங்களும் மதித்து நடந்து கொள்ள வேண்டும். மதுரை ஆட்சியர் அலுவலகத்திற்கு சொந்தமான 13 கார்கள் மற்றும் 100 கணினி, 200 பீரோ ஆகியவற்றை நீதிமன்ற பணியாளர்கள் ஜப்தி செய்தனர். மதுரை மாவட்டம் உத்தங்குடி நீதிமன்றம் அருகே உள்ள அருள்மிகு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் நகரத்தார் டிரஸ்ட் சார்பில் 2.5 ஏக்கர் நிலமானது கடந்த 2004 நெடுஞ்சாலைத்துறையினரால் ஆர்ஜிதம் செய்யப்பட்டது. இந்த நிலத்திற்கு இழப்பீடு தொகையாக 2,40,69,069 ரூபாயை அரசு தரப்பில் வழங்கப்படாத நிலையில் மனுதாரர் லட்சுமண செட்டியார் தரப்பில் மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் கார் உள்ளிட்ட 13 கார்கள், 100 கணினிகள், 20 லேப்டாப், 200 பீரோக்கள், 200 ஏசி உள்ளிட்டவைகளை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மனுதாரர் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள், வழக்கறிஞர் உள்ளிட்டோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் கோட்டாட்சியர் உள்ளிட்டோரின் வாகனங்களை ஜப்தி செய்தனர். ஸ்பெஷல் தாசில்தார் யாருமே, நேஷனல் ஹைவே இவங்க யாருமே பணத்தை கட்டுவதற்கு முன் வரல. அதனால எங்களுடைய வழக்கு அடிப்படையில் ஆர்பிட்ரேஷன் ஓபியில் அவார்டான உத்தரவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த இபி வழக்கு தாக்கல் செஞ்ச 2023 தேதி வரையில் 2,42,69,995 ரூபாய் 13 காசுகள் எங்களுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரும் பிற எதிர்மனுதாரர்கள் இருந்தாங்க. அந்த விஷயத்தை 4 தேதி வரைக்கும் நடைமுறைப்படுத்தாத காரணமாக கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கு மேல எங்களுக்கு சேர வேண்டிய இழப்பீட்டு தொகை கொடுக்கப்படாமல் இருந்ததுனால மாண்புமிகு 5வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்திற்கு சொந்தமான அசையும் பொருட்களை ஜப்தி செய்வதற்காக மனுதாரருடைய ட்ரஸ்டோடைய தற்போதைய நிர்வாகிகள் எல்லாருமே இந்த ஜப்தி நடவடிக்கைக்காக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்திருக்கு. பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள கோயம்பள்ளி மேலப்பாளையம் உயர்மட்ட பாலத்தை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு விட்டார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அமராவதி ஆற்றின் குறுக்கே கோயம்பள்ளி மற்றும் மேலப்பாளையம் கிராமங்களை இணைக்கும் வகையில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் பல ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராமல் இருந்து வருகிறது. அதிமுக மற்றும் திமுக ஆட்சிகள் மாறி மாறி இருந்த போதிலும் பாலம் மற்றும் அணுகுச்சாலை பணிகள் முழுமை பெறாததால் மக்கள் தொடர்ந்து சிரமங்களை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாலத்தை திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரன் இன்று சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு பின்னர் நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து நிறைவு செய்து பாலத்தை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.